மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதை விட்டு மறையாத நிஜ கதாநாயகன் நடிகர் விஜயகாந்த். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்ற புரட்சி தலைவர் மக்கள் திலகம் நடிகர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளை நிஜமாக்கி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துவிட்டு பொதுமக்களையும் அவரது ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு இந்த மண்ணை விட்டு மறைந்துள்ளார் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று அனைத்து சமூக மக்களாலும் அன்புடன் அழைக்கப்படும் நடிகர் விஜயகாந்த் 1979 ஆண்டு முதலில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி 100 நாட்கள் தாண்டி ஓடிய 150க்கும் மேற்பட்ட வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர் ஆனார். மக்களின் மனதை தமது நடிப்பாலும் அன்பாலும் எளிமையான அணுகுமுறைகளாலும் கொள்ளையடித்துவிட்டு திரைத்துறையினர் மட்டுமன்றி எல்லோருமே கலியுக கர்ணன் என்று வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்த வள்ளலாகவே வாழ்ந்து காட்டியவர்தான் நடிகர் விஜயகாந்த். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை 2005 ஆண்டு ஆரம்பித்து 2011 ஆண்டு தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக தமிழகத்தின் இருபெரும் திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் எதிர்த்து கலங்கடித்த பெருமை இவரையே சேரும். இவரது தலைமையின் கீழ்தான் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் புத்துயிர் பெற்றது எனலாம். அதனால்தான் என்னவோ இவர் சிலரால் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டார். இவரால் தமிழ் திரையுலகில் மறுவாழ்வு பெற்றோர், உதவி பெற்றோர் ஏராளம். தனக்கென ஒரு தனி பாணி வகுத்துக் கொண்டு பெண்களால் குற்றம் சுமத்தப்படாத நிஜமான கதாநாயகனாகவே வாழ்ந்து காட்டியவர். யாரையும் பகைத்துக் கொள்ளாத, பழி சொல்லாத தன்மையும் மற்றவர்களை குறை கூறும் குணமின்றி தவறு கண்டால் தட்டி கேட்டு உரிய நீதி வாங்கி கொடுத்த சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மக்களின் கண்களை குளமாக்கிவிட்டு வானவருக்கும் நீதி சொல்ல விண்ணகம் சென்றுவிட்ட இந்த நேரத்தில் RaniOnline.com அவரது குடும்பத்தினர், ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், அவரை பிரிந்து வாடும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் ஆறுதல் அடைகின்றது.